ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் பஞ்சாப், டெல்லி மாநில எல்லைகளை ஒட்டியிருக்கும் தொகுதிகளை ஒதுக்குமாறு ஆம் ஆத்மி கோரி வருகிறது. ஹரியானாவில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளுக்கு அக்டோபர் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. மக்களவை தேர்தலில் அமைந்த இந்தியா கூட்டணி ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலிலும் தொடர வேண்டும் என ஆம் ஆத்மியிடம் காங்கிரஸ் விருப்பம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இவ்விரு கட்சிகள் இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஹரியானாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் டெல்லி மற்றும் பஞ்சாபில் தங்களது ஆட்சி நடைபெற்று வருவதால் எல்லைகளை ஒட்டியிருக்கும் 9 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சி வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. 7 இடங்கள் வரை ஆம் ஆத்மிக்கு ஒதுக்க காங்கிரஸ் முன்வந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் இரு கட்சிகளின் மூத்த தலைவர்களிடையேயான பேச்சுவார்த்தை இன்றும் தொடர்கிறது. இரு தரப்புக்கும் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்து கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் ஆளும் பாஜகவுக்கு ஹரியானா தேர்தல் களம் கூடுதல் நெருக்கடியாக அமையும் என கூறப்படுகிறது. இதனிடையே ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பிரபல மல்யுத்த நட்சத்திரங்களான வினேஷ் போகத், பஜ்ரங் பூனியா ஆகியோர் காங்கிரஸ் வேட்பாளராக களம் இறங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் போது தனது எடையில் 150 கிராம் அதிகம் இருந்ததால் பதக்க வாய்ப்பினை இழந்தவர் வினேஷ் போகத். பாலியல் புகார்கள் எதிரொலியாக மல்யுத்த சம்மேளன நிர்வாகிகளை எதிர்த்து குரல் கொடுத்த வீரர்களில் போகத்தும் முக்கியமானவர் ஆவார். இந்நிலையில் வினேஷ் போகத் மல்யுத்த வீரரான பஜ்ரங் பூனியாவுடன் இன்று காலை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது எதிர்வரும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் இருவரும் போட்டியிடுமாறு ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டதாகவும் அதற்கு வினேஷ் போகத்தும் பஜ்ரங் பூனியாவும் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ராகுல் காந்தி உடனான சந்திப்புக்கு பின் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலையும் இருவரும் சந்தித்து உரையாடினர். இதையடுத்து மல்யுத்த அமைப்பு தொடர்பான பதவிகளிலிருந்து வினேஷ் போகத், பஜ்ரங் பூனியா ஆகியோர் விரைவில் விலகி காங்கிரஸ் கட்சியில் முறைப்படி இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.